வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோட்டும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கையென பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட எனது தாய் அவளை, எனக்குரிய தமிழ் அவளை வணங்கி வழிபட்டு ஆசி பெற்று தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே எந்தையும் போற்றுவோம் என்ற அந்த ஆன்மீக தரிசனத்தில் இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டிலே காளி வழிபாட்டை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நேயர்களே, இந்த அம்பிகை தரிசனத்திலே நாங்கள் மட்டுவில் பன்றி தலைச்சி அம்பாளை பார்த்தோம். பங்குனி திங்கள் வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள், பன்றி தலைச்சி அம்பிகையினுடைய அந்த வழிபாடுகளை எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, முல்லைத்தீவு பற்றாப்பளை கண்ணகை அம்பாளுடைய பெருமைகளை பார்த்தோம். அம்பிகை தரிசனத்திலே அவளுடைய வடிவங்கள் பல. இன்றைக்கு காளி, இந்த காளி என்பவள் யார், காளி வழிபாடு எத்தகையது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் காளி வழிபாட்டை பார்க்கிறோம். அந்த வகையிலே அன்பர்களே, இந்த காளி வழிபாடு சக்தி வழிபாடு இந்து மதத்தினுடைய முக்கியமான பகுதி என்பதற்கு ஆதாரமாக இன்றைக்கு மகாபாரதத்தை பார்க்கலாம், ராமாயணத்தை பார்க்கலாம். ஆகமங்கள் தந்திரங்களை நாங்கள் பார்த்தால் அங்கெல்லாம் இதற்கான சான்றுகள் ஆயிரம் குவிந்து கிடக்கிறது. காளி வழிபாடு பற்றி அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே இந்த காளி வழிபாட்டு சிந்தனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிற்காலத்தில் பாருங்கள், காளி வழிபாட்டினுடைய நாங்கள் இவ்வளவு இலக்கியங்களையும் பார்க்கிறோம். பிற்காலத்திலே சமரச பெருஞானியாக விளங்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், உங்களுக்கு தெரியும். சமரச பெருஞானி, ஆன்மீக சித்தர், காளி வழிபாட்டினுடைய தொன்மையாளர். அவர் மட்டுமல்ல, சமீப காலத்திலே வாழ்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காளி வழிபாடு செய்தவர்கள். காளியை போற்றி வழிபாடு செய்து கருமங்களை ஆரம்பித்தவர்கள். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். தெய்வ வழிபாட்டிலே தேவி வழிபாடு என்பது மிக முக்கியமானது, உன்னதமானது, மகத்துவமானது. அது மட்டுமல்ல, பண்டைய உலகத்திலே முக்கிய தேவதையான தேவி சக்தியானவள் அங்கே இருக்கு வேத காலத்துக்கு முற்பட்ட தெய்வம் என்று போற்றப்படுகிறாள். இருக்கு வேத காலத்துக்கு முற்பட்டவளாக இவள் அருள் செய்கின்ற தெய்வமாக அவள் போற்றப்படுகிறாள். அது மட்டுமல்ல, இதுக்கு ஆதாரத்தை பார்க்கலாம், புராதன மகத்துவத்தை பார்க்கலாம். இன்றைக்கு மொஹஞ்சதாரோ என்னும் இடத்திலே இந்த தொல்பொருளியலாளர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுது அங்கே கிடைத்த மிக பழைய நாகரிக சின்னங்களான நாணயங்களை பார்க்கிறோம். அந்த நாணயங்களிலிருந்து தெரிய வருவது என்னவென்று சொன்னார், அகழ்வாராய்ச்சியின் போது மொஹஞ்சோ கரப்பா போன்ற நகரங்களிலே செய்யப்பட்ட தொல்லியலாளர்கள் நடாத்திய அகழ்வாராய்ச்சியின் போது அங்கு ஏராளமான நாணயங்கள் கிடைக்கப்பட்டது. அந்த நாணயங்களிலே பெண் தெய்வமும் திரிசூலமும், நன்றாக கவனியுங்கள், அந்த நாணயங்களிலே பெண் தெய்வம் திரிசூலம் என்பவை பொறிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆய்வியல் அறிஞர்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, மொஹஞ்சதாரோவில் கிடைத்த தொல்பொருட்களில்
அங்கே அம்பாதேவி, அம்பாதேவி என்று சொன்னால் அம்பிகை, அம்பிகை தான் அம்பாதேவி என்று சொல்லுகிறோம். மிக பிரபலமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் நிறைய காணப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் பிரதான மரபை நாங்கள் கொண்டு வருகிறோம். அம்பாள் வழிபாட்டில் இருந்துதான், அம்பாளுடைய வழிபாட்டில் இருந்துதான் காளி வழிபாடு தோன்றியது. நீங்கள் இந்த தொலைக்காட்சியோடு இணைந்து கொள்பவர்கள் அமைதியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள், இது விளங்க வேணும். ஆகவே இந்த அம்பிகையை நாங்கள் பல வடிவங்களிலே பார்த்தாலும் அம்பாள் கன்னியாகவும் கல்யாணமானவளாகவும் ஆய்வாளர்கள் கருதப்பட்டார்கள். அதனாலே தான் கன்னி கல்யாணமானவள் அம்பாள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். அம்பாள் கன்னியாக இருக்கிறாள், கல்யாணமானவளாக இருக்கிறாள். இந்த ஊகம் தொன்மை காலத்தில் இருந்து, பண்டை காலத்தில் இருந்து நிலை பெறுவதாக அந்த வழியிலே 17ஆம் நூற்றாண்டில் இறுதி காலத்தில் வாழ்ந்த தாயுமான சுவாமிகள் எப்படி அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கன்னியன மரபேசும் ஆனந்த ரூபமயிலே என்று பாடியிருக்கிறார். பாருங்கள், தாயுமானவ சுவாமிகள் அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கன்னி ஆகி பேசும் ஆனந்த ரூபமயிலே, எவ்வளவு ஆதாரம். அது மட்டுமல்ல, இந்த தாருகன் என்ற அசுரன் எல்லோருக்கும் தெரியும். இந்த தாருகன் என்ற அசுரன் பெண்ணால் அன்றி மற்ற எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றார். ஆகவே தேவர்கள் வேண்டிக் கொண்டபடி சிவபெருமான் அருளால் தேவியின் ஒரு கலை சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்து நச்சுக்கரை வடிந்து அக்கினி கண், அதாவது வன்னி நயனம், நயனம் என்றா கண், இந்த அக்கினி கண் வன்னி நயனம் வழியாக வெளிப்பட்டது. எவ்வளவு ஆதாரம். அது மட்டுமல்ல, அந்த உருவம் காலமாகிய நஞ்சு படிந்ததால் காளி என்ற பெயரை பெற்றது. அந்த உருவம், அந்த வடிவம் காலமாகிய நஞ்சு படிந்ததனால் தான் அதிலிருந்து காளி என்ற உருவம் அந்த பெயரை பெற்றது. காளி தன்னுடைய சினத்தீயினாலே, கோபத்தினாலே தாருகன் என்று சொல்லுகிற அந்த அசுரனை நீராக்கினாள். தாருகனுடைய மார்பை பிளந்ததாக எங்களுடைய குடிமக்கள் காப்பியமாக இருக்கிற சிலப்பதிகாரம், அங்கே வருகிற சிலப்பதிகாரத்திலே வருகிற வழக்குரை காதையிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த மகிஷாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தினான், எல்லாருக்கும் தெரியும். கொடுங்கோலாட்சி செய்தான், அதர்மம் செய்தான். ஆகவே அந்த கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். ஆகவே அவன் மேல் சிவபெருமானுக்கு சீற்றம் உண்டானது. இப்படியெல்லாம் செய்கிறானே, அந்த சீற்றம் எப்படி வந்தது என்றால் பெண்ணுருவாய் திரண்டது. பாருங்கள், தேவர்களுடைய விண்ணப்பம், தேவர்களுடைய முறைப்பாட்டை கேட்ட இறைவன் எங்களுடைய சிவன் சினத்தீ கொண்டான். அந்த சினத்தீ தான் பெண்ணுருவாய் ஆனது. அதுவேதான் காளியுருவா. இப்பொழுது உங்களுக்கு நல்லாக விளங்கி இருக்கும் காளியை பற்றிய தகவல். ஆகவே இவள் வானமும் பூமியும் அடங்க வாயத் திறந்து, வானமும் பூமியும் அங்கே அடங்க வாயை திறந்து இரத்த வீசன் என்னும் மகிஷாசுரனை ஒரு துளி இரத்தமும் கீழே விழாமல் விழுங்கினாள் காளி. காளி என்றா பிடித்தான். ஆகவே இந்த அது மட்டுமல்ல, தக்கன் செய்த வேள்வியை அழிப்பதற்காக அங்கே உமாதேவியினுடைய சினத்தீயிலே தோன்றியவள் காளி. இப்படி அடுக்கி கொண்டு போகலாம் காளியை பற்றி. ஆகவே என்று இவள் வீரபத்திரரை மணந்தாள் என்றும் கூறுவர். வீரபத்திரரை இவள் திருமணம் செய்தாள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, காளியை சப்த மாதர்களில் ஒருவராக நாங்கள் போற்றுகிறோம். எங்களுடைய நூல்கள் பேசும். இவள் வாயு வடிவமான சக்தி. 12ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய திவாகரம்,
அந்த திவாகரத்திலே சூழி, எண்தேவி, மாதிரி, வீரி, தாருகநாசினி, கௌரி, முக்கண்ணி, வைரவி, குமாரி, சாமுண்டி, சண்டிகை, யோகினி, வேதாகனி, யாமலை, மாகாளி ஆகிய பெயர்கள் அந்த திவாகரத்திலே காணப்படுகிறது. காளிக்கு இருக்கிற திருநாமங்கள் பாருங்கள். திவாகரம் அழகாக இந்த காளியினுடைய நாமங்களை வரிசைப்படுத்தி எமக்கு தந்திருக்கிறது. சங்ககால நூல்களிலே கொற்றவை வழிபாடு இருந்ததாக நாங்கள் அறிகிறோம். சங்க காலத்திலே கொற்றவை வழிபாடு அங்கே காட்சி அளித்திருக்கிறது. கொற்றவையை நாங்கள் வெற்றி தெய்வமாக போற்றி இருக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவக நிலங்களை பிரித்து பேசிய தமிழ் முன்னவர்கள் நீரும் நிழலுமற்ற பாலை நிலத்துக்கு காளியை தெய்வமாக்கினார்கள். நீரும் நிலமுமற்ற பாலை நிலத்தினுடைய தெய்வமாக இருந்தவள் காளி. காளியை பற்றி தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வகையிலே தான் நாங்கள் காளியினுடைய தரிசனத்திலே உண்மையிலே எங்களுடைய காளியம்பாள் யாழ்ப்பாணத்திலே வன்னை வீரமாகாளியம்பாளுடைய ஆலயம், அங்கே அதே போல அங்கே தாவடியிலே வடபத்திரகாளியம்பாளுடைய ஆலயம், சங்கரத்தேரையிலே அங்கே காளிகா சமேத வீரபத்திர சுவாமியினுடைய ஆலயம், இப்பொழுது சங்கரத்தை பத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலே மகோற்சவங்கள், திருமலையிலே அங்கே பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயம், தேவார பாடல் பெற்ற சேத்திரங்களிலே ஒன்றான திருக்கோணேஸ்வர சிவபூமியிலே கோயில் கொண்டு அருள் பாலிப்பவள் பத்திரகாளி. இந்த செய்தியிலே இந்த காளி பற்றிய தகவல்களை பார்த்த நாங்கள் இந்த பத்திரகாளி அம்பாளுடைய ஒரு வரலாற்று அற்புதம் என்னவென்றால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த காளியம்பாள் ஆலயம் ஈழத்தில் இருக்கிற சக்தி பீடங்களில் முதன்மையானது, தொன்மையானது, மேன்மையானது ஆக விளங்குகிறது. திருமலை பத்திரகாளியம்பாள் ஆலயம். ஒரு ஆலயத்தின் தொன்மையை அறிய முயலும் ஆய்வாளர்களுக்கு உதவும் வகையிலே எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது, சாசனங்கள் கிடைக்கிறது. அதன் வாயிலாக அந்த பத்திரகாளி அம்பாளுடைய சூழலிலே ஒரு அற்புதமான தரிசனம் என்ன கிடைத்ததென்றால், ஒரு தொல்பொருட்கள் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தின் வரலாறு தொடர்பாக செவி வழியாக பேணப்பட்டு வருகிற ஒரு மரபு கதையை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். காலாகாலமாக அந்த மரபு கதை பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். கவனமாக கேளுங்கள். இந்த மதுரை எம்பதியிலே பிறந்து பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒருவர் ராமேஸ்வரத்துக்கு வந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார், நடத்தினார். இவ்வாறு நடத்தி வருகிற காலத்திலே தெய்வ விக்கிரகம் ஒன்று பற்றி ஒரு தெய்வீக வாக்கு அவருக்கு கிடைத்தது. தெய்வ விக்கிரகம் ஒன்றினுடைய வரலாறு, அதனுடைய தகவல் பற்றி அந்த பிராமணருக்கு ஒரு அசரீதி, ஒரு தெய்வ வாக்கு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? திருவோணமலையில் உள்ள பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தில் அங்கே தெற்கு வீதியில் ஒரு தொங்கு செவ்வரத்தை மரம் காட்சி அளிக்கிறது. கவனமாக கேளுங்க. திருகோணமலையிலே பத்திரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே இருக்கிற வீதியிலே ஒரு தொங்கு செவ்வரத்தை மரம் காட்சி அளிக்கிறது. அந்த செவ்வரத்தை மரத்தின் அடியிலே நிலத்தினுள் ஒரு தெய்வ விக்கிரகம் இருக்கிறது. காலாதி காலமாக அந்த நிலத்தின் அடியிலே ஒரு அழகான தெய்வ விக்கிரகம் இருக்கிறது. நாங்கள் விக்கிரகங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற வாக்கின்படி அந்த பிராமணர், அந்த பிராமண பக்தர் திருவோணமலைக்கு வந்தார். அவ்விடத்தை அந்த தெய்வ வாக்கு கிடைத்த அந்த எண்ணப்பாங்கிலே அவர் அந்த தொங்கு செவ்வரத்தை மரத்தடிக்கு சென்றார். அதை அகழ்ந்து பார்த்த பொழுது பாருங்கள் என்ன அற்புதம்! ஒரு செப்பு கிடாரத்துக்குள்ளே காளி அம்பாளினுடைய திருவிக்கிரகம், ஒரு அழகான செப்பு கிடாரம். அந்த கிடாரத்துக்குள்ளே அம்பாளுடைய விக்கிரகம் கண்டறியப்பட்டது. பார்த்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை இந்த கோவிலில் நடைபெறுகின்ற பிரதான விழாக்களில் இந்த காளியம்பாளுடைய விக்கிரகம்தான்
சிறப்பிடம் பெறுகிறது. அது மகோற்சவமாக இருக்கலாம், பத்திரகாளி அம்மன் கோயிலில் நடக்கிற விசேட பூசையாக இருக்கலாம். இந்த செப்பு அந்த கிடாரத்துக்குள் கிடைத்த அந்த அழகான காளியம்பாளுடைய விக்கிரகம்தான் போற்றப்படுகிறது. காளியம்பாளின் விக்கிரகம் தாலியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்ட காட்சி இன்றைக்கு அந்த கோயிலுக்கு போனவர்களுக்கு தெரியும். 23/3/2024 அன்று பத்திரகாளி அம்பாளை சுமந்து அந்த தேர் வலம் பெற போகிறது. அந்த சிற்ப தேரில் இந்த காட்சி கலைஞர்களாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பத்திரகாளி அம்பாளுடைய ராஜகோபுரத்தில் இந்த வரலாறு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிற்பங்கள் வாயிலாக. ஆகவே ஏறத்தாழ 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு கால நிகழ்வாக இந்த காட்சி கோவில்களில் காணப்பட்ட காளியம்பாளினுடைய அற்புதமான திருவுருவ வெளிப்பாடும் வரலாற்று சிந்தனைகளிலும் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளிலே நாங்கள் அங்கிருந்து பார்க்கலாம். இவ்வாறாக அம்மணியாக, ஜெகதாம்பிகையாக, கண்மணியாக, ஏகௌரியாக, காங்ககியாக, திரிதேத்தரியாக, தேவி சௌந்தரியாக, பத்திரகாளியாக, துர்காவாக, பராசக்தியாக, பரிபாலினியாக, சித்த சுரூபினியாக, திவ்யராய ராயேஸ்வரியாக, வித்தியபூஷணியாக, வீரமத்தினியாக, விமலினியாக, சத்தியவாசனி, நித்திய கன்னியாக இருக்கின்ற காளியம்பாளுடைய வழிபாட்டை நாங்கள் கண்டோம். தொடர்ந்தும் காலாதி காலமாக காலம் முழுவதும் காளியை பார்க்கலாம். ஆகவே அந்த வகையிலே எல்லாம் வெல்ல காளியம்பாளுடைய திரு அனுக்கிரகம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த உலகம் அவள் அருளாலே வாழ வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரமும் காளியம்பாள் பற்றிய சிந்தனைகளை இந்த உங்களோடு வழங்கி விடைபெற்றுக் கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.